ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. நற்செய்தியாளரான புனித மார்க்குவின் விழா. முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 14 முடிய. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ் நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்குப் பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளைப் பற்றி சான்று பகரவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 15 தொடங்கி 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இறந்த ஒரு பெண் மோட்ச வாயிலில் நின்று கொண்டிருந்தாராம். அவளது வாழ்க்கை புத்தகத்தை பார்த்த பேதுரு அவள் தவறுதலாக ஒரு நாள் முன்னமே அழைக்கப்பட்டு விட்டதாகவும் அவள் வாழ்வதற்கு இன்னும் ஒரு நாள் இருப்பதாகவும் கூறி அவளது வாழ்நாளில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளை வாழ்ந்துவிட்டு மீண்டும் மோட்சத்திற்கு வரலாம் என்று அனுமதி வழங்கினாராம். அப்பெண்ணும் தன்னுடைய 30வது பிறந்த நாள் மிக மகிழ்ச்சியானதாக இருந்ததாக கூறி அந்த நாளை மீண்டும் வாழ விரும்புவதாக சொல்லி இப்பூவுலகிற்கு வந்தாள். இறப்பிலிருந்து மீண்டு வந்த அவளுக்கு இப்போதுதான் வாழ்வின் அற்புதம் புரிந்தது. தனது 30வது பிறந்த நாளில் தான் சந்தித்த எல்லா நபர்களையும் பார்த்து அவர்கள் அரைகுறையாக சோகமாக இருப்பதை பார்த்து, நீங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழவில்லை, செத்தவர்கள் போல வாழுகிறீர்கள், வாழ்க்கையோ அற்புதமானது, இதை முழுமையாக வாழுங்கள் என்று உரக்கச் சொன்னாளாம். ஆனால் யாருமே அவள் சொன்னதற்கு செவி கொடுத்ததாக தெரியவில்லை. வாழ்க்கையே சோகமயமானதுதான், இதில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று பலர் அப்பெண்ணை பார்த்து கேட்டனராம்.
மிகவும் சோகத்தோடு மனிதர்களின் அறியாமையை நினைத்து வருந்திக் கொண்டே அந்த பெண் மீண்டும் திரும்பி மோட்சத்திற்கு வந்தாளாம். அன்பிற்குரியவர்களே, நமது வாழ்வை நிறைவாகவும் முழுமையாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்ற ஆசை நம் அனைவரிடமும் உண்டு. எனினும் இத்தகைய நிறைவான வாழ்க்கை பல்வேறுபட்ட முயற்சிகளுக்கு பின்பும் நாம் பெற்றுக்கொள்வதில்லை. இதன் காரணமாக நம்மில் பல நிறைவான மகிழ்ச்சி வாழ்க்கையில் சாத்தியமில்லை என்ற முடிவுக்கு வந்துவிடுகிறோம். இவ்வுண்மையையே மேற்கண்ட கதை சுட்டிக்காட்டுகிறது. இதற்கான காரணம் நாம் நமது முழு மகிழ்வையும் நிறைவாழ்வையும் ஊனியல்பு சார்ந்தவற்றில் தேடுவதே. ஊனியல்பு என்று சொல்லுகின்ற பொழுது அது வசதி, பொருள் மைய வாழ்வு, உடலின் ஈர்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்தல் போன்றவற்றை உள்ளடக்கியது. இன்றைய நற்செய்தியில் இயேசு வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லுகின்றார். அதாவது ஆவியின் இயல்புக்கு ஏற்ப வாழுகின்ற பொழுது மட்டுமே நிறைவான வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்கின்றார் இயேசு. ஊனியல்பு வாழ்வில் நிறைவை தேடுவது என்பது தகரக்கடையில் தங்கத்தை வாங்க முனைவது போன்றது. அன்பிற்குரியவர்களே, புனித பவுல் தன் திருமுகத்தில் ஊனியல்பின்படி வாழ்வதற்கும் தூய ஆவியின் தூண்டுதலின்படி வாழ்வதற்கும் இடையேயான வித்தியாசங்களை அழகுற பட்டியலிடுகின்றார். ஊனியல்பு சாவை கொண்டு வருகிறது. ரோமையர் 7:5 மற்றும் 8:13. ஊனியல்பு பாவத்திற்கு அடிமைகளாக விற்கப்பட்டவர்களாக நம்மை மாற்றிவிடுகிறது. ரோமையர் 7:14 மற்றும் 25. நன்மை செய்வதற்கான ஆர்வம் நம்மிடம் இருந்தும் அதை செய்ய விடாமல் ஊனியல்பு நம்மை தடுத்து விடுகிறது. ரோமையர் 7:18. கடவுளுக்கு உகந்தவர்களாக நம்மை வாழ விடாமல் செய்து விடுகிறது. ரோமையர் 8:8. இறையாட்சியை உரிமை பேராக நாம் அடைய விடாமல் ஊனியல்பு செய்து விடுகிறது. 1 கொரிந்தியர் 15:50. அழிவை மட்டுமே அறுவடையாக கொண்டு வருகிறது. கலாத்தியர் 6:8. ஆக இத்தகைய ஊனியல்புதான் ஒன்றுக்கும் உதவாது என்று இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகிறார். இதற்கு மாறாக தூய ஆவியானவர் நிலை வாழ்வை அறுவடையாக கொண்டு வருகிறார். கலாத்தியர் 6:8. கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நம்மை மாற்றுகின்றார். 1 கொரிந்தியர் 6:11. விடுதலையை தருகின்றார். 2 கொரிந்தியர் 3:17. வாழ்வை வளமாக வாழ்வதற்கான கனிகளை தருகின்றார். கலாத்தியர் 5:22 மற்றும் 23. இயேசுவோடு நம்மை இணைந்திருக்க செய்கின்றார். 1 யோவான் 4:13. ஆக தூய ஆவியானவரே நமக்கு வாழ்வு தருகின்றவர் என்கிற செய்தியை மிக தெளிவாக புனித பவுலடியாரது திருமுகங்களிலும் விவிலியத்திலும் நாம் பார்க்கின்றோம். இன்றைய சூழ்நிலையில் மக்கள் பலர் வாழ்வை இழந்து தவிக்கின்றனர். அதற்கான முக்கியமான காரணம் வாழ்வு தருகின்ற தூய ஆவியை விட்டுவிட்டு ஊனியல்பின் செயல்பாடுகளுக்கு அடிமையாய் கிடப்பதாகும். இறைமகன் இயேசு நமக்கு நற்கருணையை கொடுத்திருப்பதன் நோக்கம் நமது ஊனியல்பின் கட்டுப்பாடுகளில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெற்று தூய ஆவியின் தூண்டுதலின்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே. வாழ்வின் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்கே கிடைக்கும் என்ற தாகத்தோடு தேடி அலைந்தவர் அகஸ்தீனார். வாழ்வின் மகிழ்வு தன்னை ஒடுக்குவதிலும் அடக்குவதிலும் தான் உண்டு என்று சொல்ல கேட்ட அவர் மாணிக்கேயிசம் என்ற கொள்கையை பின்பற்றினார். தன்னையே கட்டுப்படுத்துவதிலும் ஒழுங்குமுறைகளை சரியாக கடைபிடித்தலிலும் மகிழ்ச்சி உண்டு என்று பறைசாற்றியது அக்கொள்கை. ஆனால் அக்கொள்கையை பின்பற்றிய போதும் அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. அதன் பின்பு வாழ்வின் மகிழ்ச்சி உடல் சார்ந்த இன்பத்தில் உண்டு என்று எண்ணி பாலியல் நாட்டத்தில் மூழ்கினார். திருமணம் செய்யாமலேயே குழந்தையை பெற்றெடுத்தது மட்டுமல்லாமல் அக்குழந்தைக்கு அதேயோ தாத்துஸ், அதாவது கடவுளால் கொடுக்கப்பட்ட குழந்தை என்ற பெயர் வேறு வைத்தார். இந்த பாலிய இன்பம் அவரது ஆன்ம பசி மற்றும் இதய தேடல் ஆகிய மகிழ்ச்சியை தரவில்லை. இறுதியாக இறைவனது பக்கம் திரும்புகின்றார். தான் தேடிய நிறைவு அவரில் மட்டுமே உண்டு என்பதை கண்டுணர்கின்றார். அன்புக்குரியவர்களே, வாழ்வு தரும் உணவாகிய கடவுளை தேடி வருபவர்களுக்கு மட்டுமே வாழ்வின் நிறைவுக்கான பசி, தாகம் ஆகியவை இருக்கப் போவதில்லை. வாழ்வு மகிழ்ச்சியான ஒன்றாக மாறும். மன்றாடுவோமாக. இறைவா, வாழ்வின் நிறைவை தேடும் நாங்கள் அதை சரியான இடத்தில் தேட எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன்.
உலகமெங்கும் சென்று அறிவிப்போம் உயிர்த்த இயேசுவின் நற்செய்தி. அவரில் தாழ்மையாய் நிலைத்திருப்போம், அருளால் நாமும் உறுதியாவோம். தாழ்மையாயிருங்கள் கர்த்தரின் முன், கவலை எல்லாம் அவர் மேலிடுங்கள். அவர் உங்களை பாதுகாப்பார், காலத்தில் உயர்த்துவார் நிச்சயம். உலகமெங்கும் சென்று அறிவிப்போம் உயிர்த்த இயேசுவின் நற்செய்தி. அவரில் தாழ்மையாய் நிலைத்திருப்போம், அருளால் நாமும் உறுதியாவோம். விழித்திருங்கள், உறுதியாக நின்று எதிரியை நம்பிக்கையால் ஜெயிப்போம். சோதனைகளில் தளராத மனம் கொண்டு ஆண்டவரில் நிலைத்திருப்போம். உலகமெங்கும் சென்று அறிவிப்போம் உயிர்த்த இயேசுவின் நற்செய்தி. அவரில் தாழ்மையாய் நிலைத்திருப்போம், அருளால் நாமும் உறுதியாவோம். உலகமெங்கும் சென்று அறிவியுங்கள், நற்செய்தியை எல்லாருக்கும் பகிருங்கள். நம்புகிறவரோ ரட்சிக்கப்படுவார், நம்பவர் நம்மோடு செயல்படுவார். உலகமெங்கும் சென்று அறிவிப்போம் உயிர்த்த இயேசுவின் நற்செய்தி. அவரில் தாழ்மையாய் நிலைத்திருப்போம், அருளால் நாமும் உறுதியாவோம். அமைதி